எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு வந்து அல்சேம் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பௌர்ணமி 3/1/2026. இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சிதம்பரத்துல வந்து சிறப்பா நடத்துவாங்க இன்னைக்கு. ஏன்னா திருவாதுரை நட்சத்திரம்ங்களா, பௌர்ணமி வேற வருது. ஸோ கோயிலெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நேற்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால கவனமாக இருங்க. கை குழந்தைங்களாம் மேக்ஸிமம் கூட்டிட்டு போகிறத வந்து தவிருங்க. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து சாமியை கும்பிடுங்க. ஏன்னா இப்போ வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்குது. டிவியில் போட்டு நீங்கள் எல்லா கோயிலும் நடக்கிற வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆருத்ரா தரிசனம் வந்து சிதம்பரத்தில் வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லால்குடி பக்கத்தில் இருக்க சப்தரிஸ்வரர், லால்குடியில் இருக்க சப்தரிஸ்வரர் கோயிலே வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து அங்கேயும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து எல்லா சிவன் கோயிலையும் வந்து சிறப்பாக இருக்கும். அதில் மெயின் வந்து இந்த சாமியை வந்து தூக்கி நடனம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து 2 இடத்துல வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, கிழக்கு சூளம். இன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி போறவங்களுக்கு வந்து சின்னதா தயிரை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பௌர்ணமி திதி மாலை 4:42 வரை, பின்பு பிரதமை திதி. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:56 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். யோகம் பிராமியம் நாம யோகம் காலை 10:18 வரை, பின்பு ஐந்திரிய நாம யோகம். கர்ணம் பவக்கர்ணம் மாலை 4:42 வரை, பின்பு பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரம் விருச்சக ராசிக்கு அனுச நட்சத்திரம் மாலை 6:56 வரை, பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கணும். ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை கோரிக்கைன்னு கூட நீங்க எடுத்துங்க. அதை பாசிட்டிவா நீங்க வந்து வச்சுங்க. பாசிட்டிவா மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல தினைக்கும் எழுதிட்டு வாங்க. உங்க ராசிக்கு உண்டானதை வந்து தினைக்கும் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கை வந்து 3 மாசத்துக்குள்ளார செயலாகும். அதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 85. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 80. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 06. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 10. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 04. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 14. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 42. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 45. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 41. கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 87. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 74. இந்த ராஜனினோட அதிர்ஷ்ட எண்கள் வந்து மணிக்கட்டில் வந்து தினைக்கும் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும். இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்கு உண்டான பலனை வந்து பார்க்க போறோம். இன்னைக்குதான் புதுசா நீங்க நம்ம சேனலை வந்து பாக்குறீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்துட்டு வாங்க. எல்லா ராசிக்குமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு 12வது ராசி மீன ராசிக்கு வந்து சொல்றோம். புதுசா பார்க்கக்கூடிய நேயர்கள் நம்மளோட சேனல் ராஜநிலை டிவி அஸ்ட்ராலஜி ஆஃப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுல நிறைய வீடியோஸ் வந்து வரும். நிறைய ஜோதிட குருமார்கள் வந்து பேசுவாங்க. லைவ் செக்ஷன்லாம் நிறைய உண்டு. ஒரு நாளைக்கு 2 தடவை லைவ்லாம் வருது. ஸோ அதனால நீங்க அதை பார்த்து பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா,
இவங்களுக்கு தாய் மீது அன்பு செலுத்துவாங்க. ஓகேங்களா? தாய் மீது அன்பு அதிகமாக வரும். இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த செயல் செஞ்சாலும் அம்மாட்ட வந்து சில உதவிகள் வந்து கேட்டு செய்றது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இவங்களும் பாசமா இருப்பாங்க, அவங்களும் பாசமா இருப்பாங்க. தாயிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா, அந்த காரியம் வந்து 100க்கு 100% வந்து வெற்றி அடையும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தொழில் அமையறது, வியாபாரம், வேலை இதுல வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு மீன ராசிக்கு. பதவி, கிடைச்ச கௌரவம் இத பத்தி அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. இவர பொறுத்தவரைக்கும் தான் அடைஞ்ச வாழ்க்கையில என்ன அடைய போறோம், அடைஞ்ச விஷயங்கள வந்து பேசுவாங்க. ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்குதுல இந்த வருஷம் தான். அதனால போக போக உங்களுக்கு வந்து வியாபாரம், வேலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லாபங்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நல்ல லாபம், ஏராளமான சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மீன ராசிக்கு வந்து அதிகமா இருக்கு இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இளைய சகோதர, சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உணவு பிரியரா இருப்பாங்க. இந்த ஆண்டு அதிகமா சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க. அடிக்கடி வந்து பயணம் செய்றதுக்கான அமைப்பு வந்து உண்டு. கொஞ்சம் மனம் சஞ்சலமா இருக்கும். அவங்க வந்து இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மீனராசி ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா, அவங்களோட தம்பி, தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இடம் மாறுவாங்க. ஒரு நிலையான முடிவு எடுக்கவே முடியாது அவங்களால. ஓகேங்களா? சொந்த வீட்ல வந்து வசிக்க முடியாது. அதனால வந்து வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கூட பிறந்த இளைய தம்பி, தங்கை மேல அதிகமா பாசமா இருப்பாங்க. மீனராசி நபர விட அவங்க தம்பி, தங்கச்சி மேல கொஞ்சம் பாசம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி மீனராசியில ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தம்பி, தங்கச்சி இருந்தால், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து இந்த 1 வருடம் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் கவனமாக பேச வேண்டும். ஏன்னா, அவமானத்தை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மீன ராசியில பிறந்த ஒரு நபரோட தம்பி, தங்கச்சிக்கு வந்து ஏற்படும். அதனால வந்து நீங்க கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு அண்ணனுக்கு மீன ராசியா இருந்தா, அவங்களுக்கு தம்பியோ, தங்கச்சியோ இருந்தாங்கன்னா, வெளியில எங்க போனாலும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்க. அவமானம் வந்து தானா தேடிக் கொள்வார்கள். அவங்கள பொறுத்தவரைக்கும் தொழில் செய்யக்கூடாது. அவங்க தம்பி, தங்கச்சி வந்து தொழில் செஞ்சா தடை ஏற்படும். ஓகேங்களா? அதே மாரி வந்து கூட பிறந்தவங்க நல்ல தைரியசாலி. "என்னையால முடியும். எதா இருந்தாலும் நான் வந்து சமாளிச்சுருவேன்" அப்படின்னு வீரமா பேசுவாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். பாட்டனார் சொத்த வந்து இந்த ஆண்டு வந்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பாட்டனாரால் நன்மைகள் வந்து ஏற்படும் மீன ராசியில உள்ளவங்களுக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தாய் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, தாய பொறுத்தவரைக்கும் அன்பு கிடைக்கும். தாய் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடு வந்து அதிகமாக ஈடுபடுவாங்க. அதே மாரி வந்து அம்மாவுக்கு வந்து வீடு, வாசல், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த ஆண்டு வந்து உண்டு. சுகமா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. கல்வி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அம்மாவ பொறுத்தவரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீடோ, காரோ வாங்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மீன ராசியோட பலன்கள் வந்து நம்ம மீண்டும் நாளைக்கு வந்து பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.